friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு chudidar pantல zip வச்ச பாக்கெட் எப்படி வந்து தைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓபன் பாக்கெட்டை விட zip வச்ச பாக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சேஃப்டியா இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கனா ஒரு காயின் வந்து நம்ம பாக்கெட்ல வெச்சுக்கிறோம் அப்படிங்கற பட்சத்திலயும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துட்டு போறோம் சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கற பட்சத்திலயும் இது மாதிரி மொபைல் வந்து நம்ம உள்ள வெச்சுக்கணும் அப்படிங்கற பட்சத்திலயும் ஒரு சின்ன பர்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு போறோம் சேஃப்டியா வெச்சுக்கணும் அப்படினா zip வந்து நம்ம பாக்கெட்ல க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படினா வெளியில விழுகிறதுக்கான வாய்ப்பே இல்ல சரிங்களா ஓபன் பாக்கெட்டை விட zip பாக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே சேஃப்டின்னு சொல்லலாம் அதுவும் சேஃப்டி தான் இருந்தாலும் இது அதை விட சேஃப்டியா இருக்கும் சரிங்களா zip பாக்கெட் இருக்குறதும் வெளியில வந்து நமக்கு தெரியாது சரிங்களா ஆக இது மாதிரி சேஃப்டியான பாக்கெட் வந்து எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க फ्रेंड्स பேண்ட் கிளாத்தும் பாக்கெட்டினுடைய கிளாத்தும் ஒரே கலரில் இருந்தது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா அதுக்காக நம்ம வேறு வேறு கலரில் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா பேண்ட் அப்படிங்கிறது க்ரீன் கலர்லையும் பாக்கெட் அப்படிங்கிறது எல்லோ கலர்லையும் சரிங்களா இது மேல்புறமாக இந்த கவர் பண்ணுற கிளாத்தும் நான் எல்லோ கலரில் வந்து எடுத்திருக்கேன் பாக்கெட்டுக்கு சரிங்களா இதை வச்சு நம்ம எப்படி பாக்கெட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இதே அளவு தான் சரிங்களா பெல்ட் பீஸினுடைய அதே அளவு நான் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த க்ரீன் கலர் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா பெல்ட் பீஸில் ஒரு பாகம் சரிங்களா லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10.5 இன்ச் இருக்குது நீங்கள் தேவையான லென்த்துக்கு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து பட்டிக்காக அதாவது நாடா பட்டிக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறது 2 இன்ச் மார்க் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் நாடா பட்டிக்கு தேவையான லென்த்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அது அகலம் வந்து நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ண இடத்துக்கும் கீழே தான் நம்ம வந்து பாக்கெட் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துக்கும் கீழே ஃபுல்லாக லென்த்து ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது பெட்டர் உங்களுக்கு தேவைன்னா கம்மியாக கூட வச்சுக்கலாம் சரிங்களா நான் ஃபுல்லாகவே வந்து வச்சுக்கிறேன் அகலம் வந்து 9 இன்ச் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அகலத்துக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம சைடு கார்னரில் வந்து தையல் போட போகிறோம் பெல்ட்டினுடைய ரைட் சைடும் நம்ம பாக்கெட்டினுடைய ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா இப்போது சைடில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் எனக்கு சைடில் வந்து டபுள் தையலும் போடலாம் சிங்கிள் தையலும் போடலாம் இது நம்மளுடைய விருப்பம் சரிங்களா இது மாதிரி சிங்கிள் தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க ஒன்லி சைடில் மட்டும் தையல் போட்டோம் அப்படின்னா போதுமானது கரெக்டாக பார்த்திங்கன்னா சென்டராக வச்சுக்கோங்க அதாவது பெல்ட் பீஸில் சென்டராக வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம இப்போ வந்து அட்டாச் பண்ண போகிற ஜிப் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஜிப்போட லென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை ஜிப் ஃபுல்லாகவே நம்ம வந்து பாக்கெட் வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே தான் இப்போ ஜிப்பினுடைய ரைட் சைடும் நம்ம பாக்கெட்டினுடைய ரைட் சைடையும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்டு நம்ம கார்னரில் தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்டிங்கில் இது மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஜிப்பை இப்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ரைட் சைடையும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருக்கோம் ஜிப்பினுடைய ரைட் சைடு பாக்கெட்டினுடைய ரைட் சைடு பாருங்கள் கரெக்டாக நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா அந்த லைனுக்கு கீழே வந்து ஜிப் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணும் பொழுது சரிங்களா ரைட் சைடும் மேல் பக்கம் இருக்கும் பொழுது நம்ம பாக்கெட் கிளாத்தில் டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம் இது போல் டாப் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இப்போது ஜிப் வந்து ஒன் சைடு வந்து ஜாயிண்ட் ஆயிருச்சு அதே போல் சைட்லையும் நம்ம வந்து பாக்கெட் வந்து மடித்து வந்து தையல் போட்டுட்டோம் இப்போ நம்ம போட்ட லைனுக்கு கீழே வந்து ஜிப்பை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க கீழ்ப்பகுதியில் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக வந்து சென்டராக வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஜிப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஒன்று கட் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த பின்னை வந்து எடுத்துறது பெட்டர் சரிங்களா ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது நீடு இல்லை அந்த பின் வந்து படும் இல்லைங்களா அதுக்காக இது மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கட் பண்ணுறது அப்படின்னாலும் கட் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம் பாருங்கள் சுருக்கங்கள் இல்லாமல் நம்ம எல்லா சைட்லேயும் சரிங்களா 3 பக்கத்துலேயும் வந்து தையல் போட்டுக்கலாம் அதே போல் மேல் பக்கம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒன் சைடு ஜிப்பை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஒன் சைடு நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம்
இப்போ மேல் சைடில் இருக்கிறதையும் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். நீடில் இந்த மாதிரி எடுத்து மறுபடியும் வச்சு லைட்டாக வந்து பேக் ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. த்ரெட்டை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ஜிப் வந்து ரெடி ஆயிருச்சு. சரிங்களா? ஜிப்பை மட்டும் நம்ம கிளாத் வச்சு கவர் பண்ணணும். இந்த சைடும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கீழ்ப்பக்கம் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஜிப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ மேல் பக்கம் மட்டும் நம்ம கிளாத் வச்சு அட்டாச் பண்ணணும். இது மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அகலத்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், கரெக்டாக அந்த பேக்கெட்டுக்கு எவ்வளவு அகலம் தேவையோ அந்த அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம தையல் போட்டுடலாம். பேக்கெட்டினுடைய சரியான அகலத்துக்கு இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்புறமாக திருப்பிக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இது மாதிரி உள்புறமாக திருப்பும் பொழுது எக்ஸஸ் ஆன கிளாத் வந்து உள்பகுதியில் போயிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது கரப்பகுதி அப்படின்னா இதே மாதிரி அப்படியே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். சரிங்களா? இதுவே வந்து கார்னர் பகுதி அப்படின்னு வைங்களேன், இந்த மாதிரி வந்து கிளாத்தை வச்சு தையல் போட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து பிசுறுகள் வெளியே தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இப்படி வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணணும். சரிங்களா? இது ஒன் சைடு வந்து பார்டர் இருக்குது. சரிங்களா? ஒன் சைடு வந்து கிளாத் வந்து பிசுறுகள் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இப்படி மேல் பக்கமாக வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எண்டிங்லேயும் அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கிளாத்தை கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். பேக்கெட்டினுடைய கார்னர்லேயே போடுறோம். பெல்ட் பீஸில் படாமல் பேக்கெட்டோட கார்னரில். அதே போல் கீழ்ப்பக்கமும் வந்து கவர் பண்ணிடுங்க. ஏன்னா ஜிப் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக லைட்டாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிப் இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடில் ஃபுல் ஓப்பன் இருக்கக்கூடாது. சரிங்களா? லைட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க கிராஸ் வைஸில். ஏன்னா அப்போ தான் வந்து மேல் பக்கம் பாக்கெட் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஃபுல்லாக வந்து போடக்கூடாது. சும்மா கம்மியாக வந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் கிராஸ் வைஸில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஜிப் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயத்தில் பாக்கெட் வந்து மேல் பக்கம் இருக்கிற கிளாத் வந்து கவர் ஆகியும் இருக்கும். சரிங்களா? ஜிப் இருக்கிறது தெரியாமலும் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் வைஸில் ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாக்கெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பெல்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணணும். அடுத்து வந்து கீழ்ப்பக்கத்தில் ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம அண்டர் பேண்ட் வந்து கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வந்து இருக்குது. மொபைல் வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக போடுறோம் அப்படின்ட்டு. அதே போல் பர்ஸ் வச்சுக்கிறதுக்கும் சரி, அமௌண்ட் வச்சுக்கிறதுக்கும் சரி ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? வேலைக்கு போகிற பெண்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் காலேஜ் பெண்களுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்காகவே எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தையல் கற்றுக்க கிளாஸ் போகாமலே வீட்டிலிருந்தே நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக உங்களால் தையல் கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.